ஏபி டூரிசமில் புக் பண்ண ஒன் டே பேக்கேஜோட காஸ்ட் 3180 ரூபீஸ். ஸோ வியா ட்ரெயின் வந்து அரக்கு வேலிக்கு போனோம். ஸோ ரொம்ப அழகான ஒரு சீனரியை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் ட்ரெயினில் போனால். ஸோ அதுவும் விண்டோ சீட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை விட நீங்கள் ரொம்ப லக்கியாக இருந்து விஸ்டாடம் கிடச்சிச்சின்னா அப்படின்னா அதை விட ரொம்ப உங்களுக்கு வந்து நிறைய சீன்ஸ் நல்லா அழகாக பார்த்துட்டு போகலாம். ஸோ அங்கேருந்து ஸ்டேஷன்லேருந்து எங்களுக்கு வந்து எங்களோட அந்த ஏபி டூரிசமோட பஸ் வந்து பிக் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அங்கேருந்து நம்ம வந்து இப்போ வந்து பொட்டானிக்கல் கார்டன் போயிட்டுருக்கோம். ஸோ பொட்டானிக்கல் கார்டனோட என்ட்ரன்ஸ் இது. ஸோ இங்கே ரீச் ஆனது ஒரு 1 hour டைம் வந்து நம்மளுக்கு கொடுத்தாங்க. ஸோ இங்கே அழகாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நிறைய ஃபோட்டோஸை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுத்த பிளேஸ்க்கு வந்து போவோம். ஸோ 1 hour வந்து அதை சுற்றி பார்க்கறதுக்கு சஃபிஷியண்ட்டான டைம்னே வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் போன லொக்கேஷன் ட்ரைபல் மியூசியம். ஸோ இங்கே தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த பேம்பூ சிக்கன் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிட்டாங்க. ஸோ லஞ்சுக்கு வந்து சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லொக்கேஷனில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து இருந்தது. பட் நாங்கள் போன கேங் யாருமே வந்து ஆக்டிவிட்டீஸை வந்து போகல. ஸோ ஆக்டிவிட்டீஸ் இல்லாமல் இங்கே வந்து சில பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ஸ்பாட்ஸும் இருக்குது. தட் மீன்ஸ் ட்ரைபல் பீப்புள்ஸே வந்து செஞ்சு விற்கிற மாதிரி ஒரு ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ஐட்டம்ஸ், பொம்மை, ஹேண்ட்பேக் அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ வேணும்னா வந்து வாங்கிக்கலாம். அது இல்லாமல் ட்ரைபல் பீப்புளோட உங்களோட டே டு டே லைஃப்பை வந்து டெபிக் பண்ணுற மாதிரி நிறைய இமேஜஸ்ஸு இந்த மாதிரி ஐடல்ஸை வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்து நல்லது. சில தகவல்கள் ட்ரைபல் மியூசியம்லேருந்து நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, தமிழ் நியூ இயர்னு நம்ம இங்கே சொல்கிறத வந்து அங்கே மந்த்ருக்கியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அங்கே வந்து சுற்றி இருக்க வில்லேஜஸில் வந்து போயிட்டு ராகியை சீட்ஸை வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி அன்றைக்கி ஈவினிங் வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு சாப்பாடை வந்து போடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அங்கேருந்து வந்து நம்ம லஞ்சுக்கு வந்து ஹரிதா வேலி ரிசார்ட் வந்து போயிருந்தோம். ஸோ இதுவுமே வந்து ஏபி டூரிசமோட பேக்கேஜ்லேயும் நம்மளுக்கு வந்துருந்தது. ஸோ அந்த ஹோட்டல் வந்து நல்லா அப்பியரன்ஸும் நல்லா இருந்தது. ஃபுட்டு வந்து ஸ்மால் பஃபட்டாக வந்து நம்மளுக்கு வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கேயே ஒரு ட்ரைபல் டான்ஸை வந்து நம்மளுக்கு வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டான்ஸை பார்த்துட்டு அவங்களோட ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வேணும்னா அந்த டான்ஸில் நம்மளையும் பார்ட்டிசிபேட்லாம் பண்ண சொன்னாங்க. பட் நம்ம வந்து பண்ணலை. ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸில் ஏறி அடுத்த ஒரு வியூ பாயிண்ட் சொல்லுவாங்க. ஸோ அந்த வியூ பாயிண்ட்க்கு ஒரு 30 minutes ட்ராவல் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இங்கேயுமே வந்து அந்த பேம்பு சிக்கன் வந்து நிறையா கிடச்சிது. பட் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் ரிட்டன் வந்து அந்த வழியாக வராதனால என்னால் திரும்ப வாங்கிட்டு போக முடியல. ஸோ அந்த வியூ பாயிண்ட் வந்து இதுதான். ஸோ ரொம்ப அழகாக இருந்தது. பட் நிறைய பேர் அங்கே ஃபோட்டோஸ் எடுத்தனால நம்மளுக்கு அந்த அளவுக்கு டைமுக்கு வந்து கொடுக்கல ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு. பட் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நம்ம வந்து ரிட்டர்ன் வந்துட்டோம். ஸோ ஒரு 1/2 hour நம்மளுக்கு வந்து இங்கே வந்து டைம் வந்து கொடுத்துருந்தாங்க ஏபி டூரிசமில். ஒரு கைடட் டூர் தான் இது. அரக்கில் ஃபேமஸ் ஆனது ஒரு காஃபியும் சொல்லலாம். ஸோ காஃபி பவுடர்ஸ் வந்து அங்கே நிறைய வந்து கிடைக்கும். ஸோ அந்த காஃபி எஸ்டேட்டுக்கு தான் வந்து நம்ம வந்து போயிருந்தோம். நிறைய காஃபி பீன்ஸ் வந்து அங்கே வந்து நேரில் அந்த செடியில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தது. இப்போ நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட் லொக்கேஷன் போரா கேவ்ஸ். போரா கேவ்ஸை பற்றி சம் இன்ஃபர்மேஷன் வந்து என்னென்னா, வைசாக்லேருந்து ஒரு 90 kilometers நார்த்தில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஈஸ்டர்ன் காட்ஸில் அனந்தகிரி ஹில்லில் வந்து இது வந்து இருக்குது. 1807 தட் மீன்ஸ் 1807 வருஷம் வில்லியம் கிங் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் ஜியாலஜிஸ்டால் டிஸ்கவர் பண்ண பிளேஸ் தான் வந்து இது. ஸோ இதில் எப்படி வந்து இந்த கேவ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா, வாட்டரில் ஒரு ஹியூமிக் ஆசிட் அப்படின்னு ஒன்று இருக்கான். ஸோ அது வந்து லைம்ஸ்டோனில் இருக்க கால்சியம் கார்பனேட் வந்து டிசால்வ் பண்ணுது. ஸோ அந்த கால்சியம் கார்பனேட் டிசால்வ் ஆகுறதுனால அந்த பிளேசஸ் எல்லாமே ஹோலாக வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ பஸ்ஸில் வந்து எங்களை வைசாகில் வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு முன்னாடி நடுவில் வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பிரேக் வந்து விட்டாங்க. ஸோ இதுவுமே அந்த பேக்கேஜ்லேயே வந்து நம்மளுக்கு வந்து கவர் ஆகிடும். ஸோ டைடா அப்படின்ற ஒரு ரெசார்ட் கிட்ட வந்து நம்மளுக்கு நிறுத்தி பஜ்ஜி அண்ட் டீ வந்து கொடுத்தாங்க, ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் வைசாகில் நாங்கள் நியர்பை ஹோட்டல் கிட்டே இருக்க ஒரு புக் பங்களா, தட் மீன்ஸ் ஒரு ரொபாட்டிக் ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு வந்து போகலான்னு போனோம். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம போன இடத்துல லைக் யாருமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபுட்டு எப்படி இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு ரொம்ப ஒரு ஆக்வர்டாக வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம்.
பண்ணோம். பட் ஸ்டில் வந்து டேஸ்ட் வைஸ் வந்து அது வந்து நல்லா தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் ஏன் வந்து அந்த ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு வந்து ஆளுங்க வரல அப்படின்றது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். நான் அந்த கிட்ட தட் மீன்ஸ் ஒரு 8 to 9 தான் வந்து போயிருப்போம். பட் அப்பயும் யாருமே வந்து இல்ல.